இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து மெமரி கார்டுல பாட்டு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சு அந்த சாங்ஸ் கேட்கறத விட யூடியூப்ல போயிட்டு சாங்ஸ் கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்படி சாங்ஸ் கேட்கும் போது என்ன பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து ஆன்ல இருக்கும். இது வந்து நமக்கு பேட்டரி வந்து ரொம்ப டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கிரீன் ஆஃப் மோட்ல இருக்கும் போது யூடியூப்ல சாங்ஸ் நம்ம எப்படி கேட்கறது அப்படின்றதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் ஆப்ல பண்ண முடியாது, நீங்க குரோம் ப்ரௌசர் தான் பண்ணியாது. ஏன்னா யூடியூப் ஆப்ல பண்றதுக்கான வழி இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஆனா அதுக்கு நீங்க வந்து காசு கொடுத்து அதுக்கான பேக்கேஜை நீங்க வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தா மட்டும்தான் ஆஃப்லைன்ல இருக்கும்போது, அதாவது ஸ்கிரீன் வந்து ஆஃப்ல இருக்கும்போது நீங்க யூடியூப்ல வந்து சாங்ஸ் வந்து கேட்க முடியும். அப்படி உங்களால அந்த காசு கட்டி அந்த பேக்கேஜ் நீங்க வாங்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த ட்ரிக்ஸ் மூலமா ஸ்கிரீன் வந்து ஆஃப்ல இருக்கும்போது நீங்க யூடியூப்ல வந்து சாங்ஸ் கேட்கலாம். அது எப்படின்றத சொல்றேன். இந்த ஸ்டெப்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த பிளஸ் ஐக்கானை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னா நியூ டேப் வந்து ஓபன் ஆகும். இதுல போயிட்டு நீங்க www.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து ஓபன் ஆகும். இப்படி ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்ததா அதுல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்ஸை நீங்க வந்து டைப் பண்ணுங்க. இப்ப டைப் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா இளையராஜா சாங்ஸ் ஒண்ணு டைப் பண்றேன். அதாவது ராக்கம்மா கையை தட்டு. எதுக்காக குறிப்பிட்டு இந்த சாங்ஸை நான் செலக்ட் பண்றேன்னா ஒரு டைம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆர்டிகல் ஒன்று படிச்சேன். அதுல வேர்ல்டுல பெஸ்ட் மியூசிக் அப்படின்னு செலக்ட் பண்ணதுல 100 மியூசிக் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம ராஜா சார் சாங்கும் வருது. அதனால இந்த பாட்டை நான் இப்ப செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த சாங்ஸை வந்து நான் பிளே பண்றேன். பிளே பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிளே ஆகும். விளம்பரம் வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அந்த பேஜ்லயே மேல பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதாவது கீழே 3 டாட் இருக்கும், அதுக்கு மேல ஒரு 3 டாட் இருக்கும். அந்த மேல இருக்க 3 டாட்டை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல வந்து நிறைய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது அதுல போயிட்டு என்ன பண்றீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டியா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா அந்த சாங்ஸை பிளே பண்ணி விட்டுருங்க. பிளே பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கிற ஹோம் பட்டனை டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமா வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா அடுத்ததா மேல நோட்டிபிகேஷன் பார் இருக்கும். அதை வந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மீடியா பிளேயர் பட்டன் மாதிரி இங்க ஷோ ஆகும். இதுல வந்து பிளே பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் பேக்ல அதாவது பேக்ரவுண்ட்ல இந்த சாங்ஸ் வந்து பிளே ஆகும். ஸ்கிரீன் வந்து ஆஃப் பண்ணிட்டு கேட்டானாலும் இது வந்து உங்களுக்கு பிளே ஆகும். நான் வந்து சாங்ஸ் வந்து பிளே பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் எனக்கு வந்தாலும் வரலாம். நீங்க இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஸ்கிரீன் ஆஃப் மோட்ல இருக்கும்போது யூடியூப்ல நீங்க வந்து சாங்ஸ் கேட்டுக்கலாம். இந்த ட்ரிக்ஸ் வந்து எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், லைக் பட்டன் மட்டும் தட்டிட்டு போங்க. ஏன்னா லைக் பட்டன் தட்டுறதுக்கு நீங்க காசு பே பண்ண அவசியம் இல்ல. மேலும் இது போல வீடியோகளுக்கு நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன்.